ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து கெனோப்பி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப்படின்னா வந்து நம்ம சாரீலே நம்ம கிளாத்லேயே வந்து நம்ம வீடு மாதிரி செய்வோம்ல, ஹட்டு மாதிரி செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கெனோப்பி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வீட்டோட டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தென் பர்த்டே பார்ட்டி, தென் வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஹாலில் இருக்கிற விண்டோ சைட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இந்த சாரியை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிளைன் சாரீ இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த பிளைன் சாரீ இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு பிளைன் சாரீ எடுத்திருக்கேன், பர்பிள் கலர். ஸோ இதை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து விண்டோ வழியாக விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பாதி சாரீ இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி விண்டோவில் ஆஃப் சாரீ வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோவில் ஹேங் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ ரெண்டு சாரியும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு பேண்டு போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு சைடும் பிடிச்சி, ஸோ நீங்கள் வந்து விண்டோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேண்டை வச்சு நம்ம ஆணியில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். இந்த செலோ டேப் போட்டு ஒட்டி இருப்பாங்களா ஹேங்கர், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மறைக்கிறதுக்காக பலூன் வந்து 3 கட்டி வச்சிங்கன்னா வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடு கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பின்னாடி. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் இருக்கிறத கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கிற சாரீ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே 3 பில்லோ வைக்க போகிறோம். நீங்கள் பில்லோ இருந்தாலும் பில்லோ வச்சுக்கலாம், பெட் இருந்தாலும் பெட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 3 பில்லோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம பில்லோ கடியில் வச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லோவெலாம் மறைக்கிறதுக்காக ஒரு கிளாத் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஹட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீரியல் லைட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம இப்போது செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சீரியல் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கலர் லைட் வந்து எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களே வந்து ஈஸியாக வந்து வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது, ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரிலாம் வந்து டெக்கரேட் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நரேன் வந்து இல்லை, வெளியே கிளம்பிட்டான். ஸோ அவன் வந்து பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பான். ஸோ அவன் வர வரையும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா செலிப்ரேஷன் பண்ணும் போதுமே, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி வந்து வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாம். மேலே வந்து பலூன் வந்து மிஸ்ஸிங். ஸோ பலூன் இல்லாதனால நான் பண்ணலை. ஸோ இன்னொரு டைம் வந்து நரேன் பர்த்டே அப்போது ஸோ எல்லாமே வந்து நம்ம நல்லா கிராண்டாக பண்ண போகிறோம்.
ஸோ இதிலே வந்து நம்ம இன்னுமே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணலாம். நம்மளுடைய டெடி பேர் ஏதாவது டாய்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த ஹார்ட் ஷேப் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹட்டுக்குள்ளே வந்து நான் ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும், ரிசப்ஷன் ஆகட்டும், வீடு வந்து டெக்கரேட் பண்ணுறதாகட்டும், பெட்ரூமை டெக்கரேட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து பெட்ரூமே கூட பெட்டையே கூட போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா லென்த்தாக பெருசாக பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பை பை, டேக் கேர், ஹேவ் அ குட் டே.